உங்கள் பாதத்தில் கரத்தில் முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுக்குறேன், அர்ப்பணிக்கிறேன். நீ நடத்த முடியாது நான் செபிக்கிறேன், பலப்படுத்த முடியாது செபிக்கிறேன். கேபிரை தூதனை கட்டுக்கொள்கிறேன். இடைபோடும் பேசும் தடைகளை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஐயா அருமையான பாட்டு பாடினார் ஐயா. காவால் ஐயா. பிரார்த்தனை சக்தியும் எனக்கு ரவியும் பச்சை குழந்தை காவாலா. 2 பேருக்கும் நம்ம ரொம்ப காவாலா. நல்ல பசங்க, நம்ம பொறுப்பான பசங்க. ஆமென். ரவி வந்திருக்கு, எனக்கு சந்தோஷம். என் தம்பி நிறையா இல்லை, என் தம்பி தான். ஸ்தோத்திரம். நல்ல பையன். அது ஒரு பச்சை குழந்தை நம்ம தம்பி எல்லாம் வந்திருக்காங்க. நன்றி. அது எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, வர நாளில் சித்ராவுடைய மேரேஜுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். சரி, இந்த நாளில் கூட தீர்க்க தரிசனத்தை குறித்து தியானிப்போம். இன்னைக்கு காலையில் கர்த்தர் பேசும்படி சொன்னாங்க. அதனால இன்னைக்கு இந்த நாளில் தீர்க்க தரிசனத்தை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிச்சு கடந்து போகிறோம். தீர்க்க தரிசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் முன்னால் பேசுகிறவங்களுக்கு பேச முடியும். அந்த பாப்பா கொஞ்சம் அமைதியாகவே ரவி. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் வேணும். எத்தனை பேருக்கு பிடிக்கும் தீர்க்க தரிசனம்? எத்தனை பேருக்கு விருப்பம் தீர்க்க தரிசனம்? தீர்க்க தரிசனம் வேணும். நான் ஒரு நாள் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃபாஸ்ட்டு போய் ஜோம் பண்ணி அவங்ககிட்ட 50,000 வாங்கிட்டு போயிட்டாங்க. 7 பேருக்கு 8 பேருக்கு மேலே. என்னையும் எப்படி கேள்விப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் ஜெபத்துக்காக போனேன். அப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், இவர் 3 மாதம் தான் உயிரோடு இருப்பார். ஏன்னா அவர் 7-8 வருஷமாக கோமா ஸ்டேஜில் இருக்கார் வீட்டில். அப்போ சில பாஸ்டர்ஸ் வந்து இவர் உயிரோடு எழுப்புறோம், ஜெபம் பண்ணி எழுப்புறோம் நாங்கள் என்று சொல்லி 50,000 7-8 பாஸ்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் 9வது பாஸ்டர் போகிறேன். நான் பாருங்க, 7ங்கிறது பூரணம், 9ங்கிறது பரிபூர்ணம். 9 பரிபூர்ணம். இப்போ 9வது ஆள் நான் போகிறேன். நான் போனால் சரி, எல்லாம் மெசேஜ்லாம் கொடுத்து ஒரு 60 பேர் உட்காந்துருந்தாங்க. இந்த வீட்டில் ஒரு 60 மெம்பர் இருந்தாங்க. நல்லா ஆராதனை பண்ணி மெசேஜ் கொடுத்து கடைசியில் கர்த்தர் சொல்றாரு, இவர் 3 மாதத்தில் செத்துருவாருங்கிறார். எல்லாம் ரொம்ப ஷாக்காயிட்டாங்க. இந்த வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. செத்துருவாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சங்கடமாக இருக்கு இல்லையா? நல்லவேளை அந்த 60 பேர் சேர்ந்து என்னை அடிக்காமல் போனாங்க. இல்லை, அப்படிதான் சூழ்நிலை இருந்துச்சு. அடியெல்லாம் பிச்சை எடுத்துருப்பாங்க. நான் தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிட்டு யாரும் பேசலை என்கிட்ட. கடைசி பணம் வாங்கிட்டு போன ஆட்கள்லாம் நல்லா பேசியிருக்காங்க. உண்மையாக கர்த்தர் வெளிப்படுத்துறதை நான் சொல்லும் போது யாரும் என்கிட்ட பேசலை. போயிட்டு வரேங்கிறேன், யாருமே பேசலை. சரி, நான் பார்த்தேன், சரி நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாமல் போகிறது தான். புறப்பட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போகிறேன். நம்ம மெசேஜ் அனுப்புது. எப்படி கெட்ட வார்த்தை ஒன்று தான் பேசுகிறேன். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருந்தோம். நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் செத்துருவாருங்கிறீங்க. நீங்கள் உருப்பட மாட்டீங்க. உங்கள் குடும்பம் நல்லா வராது, உங்கள் குடும்பம் நாசமாக போகணும்னு அம்மா எனக்கு மெசேஜ் அனுப்புது. நான் நாசமாக போகணும். எத்தனை பேர் உருப்படுங்க? நான் நாசமாக போகிறேங்க அப்படி சொல்லுது அந்த அம்மா. சரி, அப்படி நான் அமைதியாக இருந்தேன். 3 மாதம் கரெக்டாக அந்த ஐயா இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு 35 நாளைக்கு அப்புறம் அந்த அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிச்சு. டேய் ரித்வி, உட்கார், கவனிங்க. ஒரு 35 நாளுக்கு அப்புறம் எனக்கு அவர் இறந்து 35வது நாள் அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து இன்னைக்கு 35 நாள் ஆச்சு, அதனால் 40 நாள் கூட்டத்துக்கு நீங்கள் வரணும்னு.
அடுத்து போனேன் நான், எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம், உங்களை நாங்கள் கேவலமாக பேசிட்டோம் பாஸ்டர், அதனால எங்களை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ என்னவென்றால் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒருவேளை கோட் சூட் போட்டுட்டு டையெல்லாம் கட்டிட்டு சொல்லியிருந்தா ஏற்றுக்குவாங்க இல்லையா? நான் வேட்டி ஜிப்பாவோட சொன்னால் யார் நம்புவாங்க? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதீர்கள். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆளை நீங்க பார்க்காதீங்க. தீர்க்க தரிசனம் சொல்ற ஆளை நீங்க பார்க்கவே கூடாது. அவர் 10 வயசு உள்ளவராக இருக்கலாம், 20 வயசு உள்ளவராக இருக்கலாம், 30 வயசு உள்ளவராக இருக்கலாம், ஒருவேளை அவர் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கலாம், ஒருவேளை ஜிப்பா வேட்டி போட்டிருக்கலாம், ஒருவேளை கோட் ஷூட் போட்டிருக்கலாம். இந்த பாத்திரம் நமக்கு தேவையில்லை. ஆனா சொல்லுகின்ற தீர்க்க தரிசனம் தான் நமக்கு தேவை. அவர் சொல்லுகின்ற தீர்க்க தரிசனம் நமக்கு தேவை, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்போ எத்தனை பேர் டீ கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க? யாருமே சாப்பிடலையா? சாப்பிட்றீங்க. அந்த டீ டம்ளர் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த டீ டம்ளரை கையில் வாங்கும்போது உங்களுக்கு எதாவது ஃபீல் வந்துருக்கா? எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ அந்த டம்ளர் நம்ம பார்க்கறதே இல்லை. ஏன்னா அந்த டீ டம்ளர்ல பாருங்க, வியாதி உள்ளவன் குடிப்பான், வெத்தலை போட்டவன் குடிப்பான், கேன்சர் வியாதி வந்தவன் குடிப்பான், பிறகு பல்லு வளர்க்காதவன் குடிப்பான். நல்லா கவனிங்க, பல்லு வளர்க்காத மாட்டான் அவன் குடிப்பான். இவங்க எல்லாம் குடிக்கிறாங்க. ஆனால் அந்த டீ டம்ளர் கையில் வாங்கும்போது நம்ம அதை சிந்திக்கிறதே இல்லை. நாம் பார்ப்பதெல்லாம் அந்த டம்ளரை அல்ல, அந்த கிளாஸை அல்ல. சிஸ்டர் நான் பார்ப்பது அந்த டீ டம்ளர் அல்ல, அந்த டீ டம்ளருக்குள்ள இருக்கிற அந்த டீயை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆள் நமக்கு தேவையே கிடையாது. அவர் யாரா கூட இருக்கலாம், எந்த நபரா கூட இருக்கலாம், எங்கிருந்து கூட வந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகின்ற தீர்க்க தரிசனம் நமக்கு மிக மிக முக்கியம். ஆகையால் தீர்க்க தரிசனத்தை நீங்க புரிந்து கொள்ள தவிர அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க ஒருபோதும் அற்பமாய் நினைக்க கூடாது. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 12:6 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 12:6 பாருங்க. ரோமர் நிருபம் 12:6 பாருங்க. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 12:6 பாருங்க. வசனம் சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறு வரங்களில் உள்ளவர்கள் ஆனபடியாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். நல்ல கவனிங்க, தீர்க்க தரிசனம் விசுவாசத்தை தூண்டணும். இப்ப நான் உங்க வீட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன்னா உங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கணும். நான் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு அந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மரணத்தை பத்தி சொன்னேன், அதை அவங்க விசுவாசிக்கிறேன், விசுவாசமே கிடையாது அவங்களுக்கு. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வரும்போது அது நிறைவேறும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும். விசுவாசம் பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், தீர்க்க தரிசனத்தை சொல்லணும். இப்ப பாருங்க, ஒரு வீட்டுக்கு போறேன் நான், அந்த வீட்டுல போய் நிற்கும் போது கர்த்தர் ஒரு தரிசனம் காமிக்கிறார். தீர்க்க தரிசனங்கிறது பல வகையில் இருக்கிறது. ஒன்று தரிசனத்தில் காமிப்பாரு, இருதயத்தில் பேசுவாரு. கொஞ்சம் நம்ம ஆவியில வளரும் போது தேவ தூதர் வந்து காதுல பேசுவாங்க, காதுல சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது இந்த பிரச்சனை இருக்கு, இவ்வளவு வியாதி இருக்குது, இவங்க சரீரத்துல பிரச்சனை இருக்கு, இவங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது, இவங்க வீட்டுல ஒரு மந்திரம் இருக்குது, இவங்க வீட்டுல ஒரு சூனியம் இருக்குது என்பதெல்லாம் வெவ்வேறு விதத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒன்று தரிசனம் மூலமாய் கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். ஒரு எல்இடி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், எல்இடி டிவி, அதுல இருந்து நீங்க இன்டர்பிரேஷன் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டுல ஆண்டவர் ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். எப்படி என்றால் ஒரு கேஸ் சிலிண்டர் காமிக்கிறாரு, ஒரு கேஸ் ஸ்டவ் காமிக்கிறார். நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க? ஆமா, இந்த பூஜாரி அம்மாவை தட்டி விடுங்க, பாவம் நைட் தூக்கல்ல கவனிங்க. எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க, எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணுவீங்க? பிரியமான சகோதரனே, உங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் வெடிக்க போகுதுன்னா எப்படி சொல்றீங்க, எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணுவீங்க? இதனாலதான் நிறைய நல்ல தீர்க்க தரிசன பேரும் கெட்டு போகுது. இன்டர்பிரேஷன் கரெக்டா இருக்கும்.
நீங்க பார்க்கிற தரிசனத்துல இருந்து இன்டர்பிரேஷன் கரெக்டா பண்ணணும். இப்ப கேஸ் சிலிண்டர் வெடிக்க போகுதுன்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, அந்த தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்ததுக்கு பின்பதாக அந்த வீட்டில் உள்ளவர்கள் சிரிப்பார். எப்படி, எங்க வீட்டுல கேஸ் சிலிண்டரே இல்லையே, கேஸ் ஸ்டவ்வே இல்லையே, எப்படி நீங்க வெடிக்க போகுதுன்னு சொன்னீங்க என்று உங்களை கேவலமாய் பார்ப்பார்கள். அப்போ கேஸ் சிலிண்டரும் ஒரு ஸ்டவ் ஆண்டவர் காமிக்கிறாருன்னா என்ன இன்டர்பிரேஷன் பண்ணுவீங்க? எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணுவீங்க? இவர்கள் கேஸ் சிலிண்டருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை கொடுக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சில பாசஸ் கேஸ் சிலிண்டர் வெடிக்க போகிறது, ஆகையால் மகனே மகளே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சொன்னா எப்படி இருக்கும்? இன்டர்பிரேஷன் அது இல்லை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் நல்லவர்கள் தான். ஆனால் சில சமயங்களிலே அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் சரியா இன்டர்பிரேஷன் பண்ணாதனால அவர்கள் பேர் கெட்டு விடுகிறது, அவருடைய பேர் கெட்டு போய் விடுகிறது. அவருடைய பேர் கெட்டு போயிருக்கு. நிறைய நல்ல தீர்க்க தரிசிகள் உண்டு, ஆனால் அவருடைய பேர் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பண்ற இன்டர்பிரேஷன் சரியில்லை, அவங்க பண்ணுகிற இன்டர்பிரேஷன் சரியில்லாமல் போகுது. இங்க பாருங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவரானபடினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவுள். நீங்க சொல்லுகிற தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு நபருக்கும் விசுவாசத்தை தூண்டணும். இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன்னா நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இந்த சபையில் எல்லாத்தையும் விசுவாசத்தை தூண்டணும், விசுவாசத்துல வளர செய்யணும், உங்களை விசுவாசத்துல மேல கொண்டு போகணும், உங்களை விசுவாசத்துக்குள்ள இந்த தீர்க்க தரிசனம் தள்ளணும், உங்க குடும்பத்தை விசுவாசத்துக்குள்ள இந்த தீர்க்க தரிசனம் தள்ளணும், விசுவாசத்தை பெருக செய்யணும். அதுதான் தீர்க்க தரிசனம். அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒண்ணு நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் உங்களுக்கு விசுவாசத்தை தூண்டணும். தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, மேரேஜ் வீடு கட்டுறதா சொன்னார், ஆண்டவர் சொன்னார்னு சொன்னீங்க, நடந்துச்சா? நடந்துச்சா இல்லையா? விசுவாசம், நம்ம விசுவாசம், அந்த அம்மாக்குள்ள விசுவாசம் வந்தது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும், நடக்கும் என்ற அம்மா விசுவாசித்தார்கள். இப்பொழுது கட்டி இருக்கீங்களா? எப்ப பிரதர்ஷன் சிஸ்டர்? பாயா போட்டிருக்கீங்க, அடுத்து பாயாசமா போடணும். பாயா போட்டா பார்த்தாது. எப்ப பிரதர்ஷன் சிஸ்டர்? நாள் குடிச்சிருங்க, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். 3 மாசத்துல பிரதிஷ்டை. நீங்க நாள் குடிக்கிறது, நான் சொல்றேன். இது தீர்க்க தரிசனம் எடுத்துக்கோங்க. என்னை கூப்பிடாம விட்டுறாதீங்க, கண்டிப்பா கூப்பிடுங்க. நானும் பாஸ்டரா வருவோம், விசுவாசிகளா வருவோம். எல்லாம் வருவீங்களா? நம்ம விசுவாசிகள்லாம் ஐயா சொல்லிட்டாரு. ஐயாவே வேன்லாம் பிடிச்சி அந்த வேனுக்கு ஐயாவே காசு கொடுத்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாரு. அது ஆசீர்வாதம் ஐயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தார்கள். அப்படி விசுவாசத்தை தூண்டினது. அன்னைக்கு அவங்க கையில ஒண்ணுமே இல்லை. தீர்க்க தரிசனம் சொல்லும்போது உங்க கையில எதாவது இருந்துச்சாங்க சிஸ்டர்? ஒண்ணு இல்லை. நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பார்க்கிற தேவன். எல்லாம் சொல்லுவோம், ஆமே. ஒண்ணுமே இல்லை, கையில ஒண்ணுமே இல்லை, தீர்க்க தரிசனம் மட்டுமே இருக்கிறது. இதை வைத்து கொண்டு பாய போட்டு விட்டார்கள், ஒரு பவுண்டேஷன் போட்டாங்க. அது அந்த தீர்க்க தரிசனம் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றது. ஒரு தீர்க்க தரிசனம் விசுவாசத்தை தூண்ட வேண்டும். இப்ப அவங்க சொன்ன சாட்சியை பார்த்து எல்லாருக்குள்ள விசுவாசம். இப்ப அவங்க சொன்னது ஒரு தீர்க்க தரிசனமா மாறிடுச்சு. இவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் வந்தது, நான் வீடு கட்ட ஆரம்பித்து விட்டேன், இப்படி பவுண்டேஷன் போட்டு விட்டேன், பாயா போட்டு விட்டேன் சொன்னாங்க இல்லையா. இது அவங்க சொன்னது கூட இப்ப தீர்க்க தரிசனம் தான். இப்போ வீடு கட்டாதவங்களுக்கு எல்லாம் அதுவே ஒரு தீர்க்க தரிசனமாய் மாறிவிட்டது. எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். இப்ப விசுவாசம் வந்துருச்சு. ஐயோ, அந்த மேரி சிஸ்டர் வீடு கட்ட கர்த்தர் உதவி செஞ்சிருக்காரு, எனக்கும் உதவி செய்வார். எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? தீர்க்க தரிசனம் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றவாறு சொல்லணும். ஒருவரை விசுவாசிக்க வைக்க வேண்டும், ஒருவரை விசுவாசத்துக்குள்ளாக நடத்த வேண்டும், ஒருவருக்கு விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும். இதுதான் தீர்க்க தரிசனம். அப்ப என்னைக்குமே விசுவாசம் வரும். ஒரு தீர்க்க தரிசனத்தை நீங்க கேட்கும் போது புரிந்து கொள்ளலாம், இது சரியான தீர்க்க தரிசனமா, இது சரியில்லாத தீர்க்க தரிசனமா. ஏன்னா உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும், இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்துடும், ஒரு பெய்த் வந்துடும். ஒரு பெய்த் வரலன்னா அது தப்பான தீர்க்க தரிசனமாய் மாறிவிடும்.
அப்ப சொல்லுகிற தீர்க்க தரிசனமானது உங்களுக்கு ஒரு பெய்த்தை உண்டாக்கணும், உங்களுடைய ஒரு விசுவாசத்தை அது தூண்டுகிறதாக இருக்க வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகார் என்னப்பட்ட சிமியோனும் சீரேனா ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இங்கதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஒரு தீர்க்கதரிசி என்பவர் தீர்க்க தரிசனம் மாத்திரமே சொல்லிட்டு போகிறவர் அல்ல. ஒரு தீர்க்கதரிசி நம்முடைய பார்வையில் என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் மட்டுமே சொல்லுவார் என்று நாம் நினைக்கிறோம். அது தவறு. ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் மாத்திரமே சொல்லுகிறவர் மாத்திரம் அல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் தீர்க்க தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ரொம்ப கவனிக்கணும். நீங்க ஒரு தீர்க்கதரிசி போதகமும் பண்ணலாம், ஒரு தீர்க்கதரிசி பிரசங்கமும் பண்ணலாம், ஒரு தீர்க்கதரிசி கவுன்சிலிங்கும் கொடுக்கலாம். ஒரு தீர்க்க தரிசனம் மாத்திரமே சொல்லிட்டு போறது, ஒருத்தர் போறாருன்னா அவர் மேல ஒரு சந்தேகம் வரணும் நமக்கு. அவர் பிரசங்கியாவும் இருக்கணும். நம்ம சபைக்கு ஒருத்தர் நான் தீர்க்க தரிசனம் மத்த நாங்க சொல்லுவேன் அப்படின்னா அதை நீங்க ஏத்துக்க முடியாது. அவர் போதகராகவும் இருக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் வேதத்தின் அடிப்படையில் ஒரு தீர்க்கதரிசி போதகராக இருக்க வேண்டும். இதை நீங்க கவனிக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் அவர் போதனை செய்கிறாரா, அவர் பிரசங்கம் பண்ணுகிறாரா என்பதை நீங்கள் கவனித்து நீங்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சில பேர் எல்லாத்தையும் தீர்க்க தரிசனத்தை எண்ணி விடுவோம், எல்லாத்தையும் தீர்க்க தரிசனத்தை எண்ணி விடுவோம் இல்லையா? கவனிக்கணும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? சுவார்த்தா கவனிக்கிறது இல்லையா? கவனிச்சு பார்க்கணும். எல்லாம் அபிஷேகத்து நேரம் எல்லாம் ஜெபிக்கிற பொண்ணு அந்த பாப்பா. நீங்க கவனிக்கணும். ஒரு தீர்க்கதரிசி வராருன்னா அவருடைய சத்தியம் எப்படி இருக்கிறது, அவருக்கு போதகம் பண்ண தெரிகிறதா, அவருக்கு போதகரா, அவரு பிரசங்கம் பண்ண தெரிகிறதா, இதையெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போவது மட்டுமல்ல, அவரை ஆண்டவர் போதகராகவும் அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுமா? ஆமென். இது ரொம்ப கவனிக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, 13:1 அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகார் என்னப்பட்ட சிமியோனும் சீரேனா ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இது மெயின் பாயிண்ட் பிடித்துக் கொள்ளணும். அப்போ ஒரு இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு தீர்க்கதரிசி? பெரிய தீர்க்கதரிசி. அதே சமயத்தில் போதனை பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் போதனை பயங்கரமான போதனை. ரிபெண்டன்ட் அதை குறித்து பயங்கரம் பேசுவார். மனம் திரும்புதலை குறித்தான், கடுவதையெல்லாம் குறித்து பிரசங்கம் பண்ணினான், தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணினான். பெரிய தீர்க்கதரிசி. சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் சொன்னான். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுமா? ஆமென். சமாரியா ஸ்திரியை தண்ணி எடுக்க போறாங்க. அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை குறித்து அவங்களுடைய முடிஞ்ச காலத்துல அந்த பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை கணவர்கள் இருந்தாங்க வரைக்கும் இயேசு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனா அதே சமயத்தில் சசி அந்த தண்ணி எடுத்து அதே சமயத்தில் பிரசங்கமும் பண்ணினார். இயேசுடைய போதனை பயங்கரமான போதனை. ஒரு பக்கம் பட்டை கலப்புற தீர்க்க தரிசனம், ஒரு பக்கம் பயங்கரமான போதனை. இதை நீங்க பிடித்துக் கொள்ளணும். இயேசு பெரிய தீர்க்கதரிசி, மெகா தீர்க்கதரிசி. ஆனா மறுபக்கத்திலோ பயங்கரமான பிரசங்கியா, கண்டித்து உணர்த்தி பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி பிரசங்கம் பண்ணுகிற ஒரு அற்புதமான போதகராகவும் இருந்தார். ஒரு பக்கம் தீர்க்கதரிசியா இருந்தார், ஒரு பக்கம் போதகரா இருந்தார். அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு 2 முகம் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசிக்கு 2 முகங்கள் இருக்கிறது. ஒன்று தீர்க்க தரிசனம், இன்னொன்று போதனை. ஒன்று தீர்க்க தரிசனம், இன்னொன்று போதனை.
நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவார், ஒரு பக்கம் நல்ல போதிப்பார். அல்லேலூயா. இப்ப நம்ம பாஸ்டர் பாருங்க, நல்ல போதகர், ஆனா இன்னொரு பக்கம் நல்ல தீர்க்க தரிசி. அவர் தீர்க்க தரிசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல தீர்க்க தரிசி, வெளிப்பாடுகள் அருமையா சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு தீர்க்க தரிசி போதகராகவும் இருப்பான். ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை பாருங்க. 14வது அதிகாரத்தில் 1ல இருந்து 4 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. இந்த வசனத்தை பாருங்க. அன்பை நாடுங்கள். நல்ல கவனிங்க. ஒரு தீர்க்க தரிசி எப்படி இருப்பார்? நல்ல கவனிங்க. இங்க கவனிமா. ஒரு தீர்க்க தரிசி அன்பா இருப்பார். ஒரு தீர்க்க தரிசி அவர் அன்பா இருப்பார். ஒரு தீர்க்க தரிசிக்கு மிக மிக தேவை என்னவென்றால், தீர்க்க தரிசனம் சொல்லுங்க சிஸ்டர், கொஞ்சம் அமைதியா வச்சுக்கோங்க சிஸ்டர். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நபர், அவருக்கு ஃபர்ஸ்ட் அன்பு இருக்க வேண்டும். அன்பே இல்லைன்னா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. நீங்க கவனிக்கணும், ஒரு தீர்க்க தரிசி எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறார் என்று. சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆனா அன்பா இருக்க மாட்டாங்க. அவர்களிடத்தில் அன்பு இருக்காது, அன்பு வெளிப்படாது, யாரையும் நேசிக்க மாட்டாங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமா தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். இங்கதான் ரொம்ப கவனிக்கணும். நீங்க தீர்க்க தரிசன வரங்கள் சாதாரணமா வராது, விரும்பினால் மட்டுமே வரும். இப்ப நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு சபை கை உயர்ந்து விரும்பினாதான் வரும். இயேசு ஒரு மனிதனை குணமாக்கும் பொழுது, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விரும்பாம தர மாட்டார். ஆண்டவர் வந்து அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்கல்ல, எடுத்து உடனே கொடுத்துருவதல்ல, அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டாரு. நம்ம விரும்பணும். நீங்கள் இந்த வரத்தை விரும்பணும். எனக்கு தீர்க்க தரிசனம் வேணும், வரம் வேண்டும், நான் தீர்க்க தரிசியாக செயல்படணும், ஒரு தீர்க்க தரிசியாக நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வேலை செய்யணும், ஆண்டவருக்காக சேவை பண்ணணும் என்று நீங்கள் விரும்பினால் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இந்த ஆராதனையில உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் நீங்க விரும்பிட்டீங்கன்னா, அடுத்த வாரம் கண்டிப்பா தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. ஒரு சபைக்கு ஒரு நாள் போயிருந்தேன். உள்ள அப்படி என்றாங்க, நான் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறேன். உள்ள என்றாங்க, நான் உள்ள ஒரு 13 வயசுக்குள்ள எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு. 13 வயசு. எத்தனை வயசு சொல்லுங்க? 13 வயது புள்ள, பொம்பளை புள்ள. நம்ம சூழல் சசிக்கு எத்தனை வயசு இருக்கும்? 13 இருக்குமா? 13 இருக்கும், குறைவா தான். அந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுது. எப்படி? மகனே, நீ உலகமெல்லாம் உன்னை அனுப்ப போகிறேன். ஏற்கனவே போய் கொண்டுதான் இருக்கிறான், இன்னும் உன்னை அனுப்புவேன், பல அதிசயத்தை உன் மூலமா செய்ய போகிறேன். உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்கிறது, பலகீனம் இருக்கிறது, சோர்வு இருக்கிறது, எல்லாத்தையும் 13 வயசுக்குள்ள சொல்லுகிறது. எனக்கு கதவு பக்கத்தில் தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. அப்போ யோசனை பண்ணேன், கதவு பக்கத்தில் போகும்போது எவ்வளவு தீர்க்க தரிசனம் வருது, உள்ள போனா எவ்வளவுலாம் இருக்குன்னு பார்த்தா, மைக்க கையில வாங்குறேன், அங்க ஒருத்தர் எழுப்பி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இங்க ஒருத்தர் எழுப்பி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க ஒருத்தர் எழுப்பி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இங்க ஒருத்தர் எழுப்பி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, முன்னால இந்த பக்கத்துக்கு தீர்க்க தரிசனம் வருது. ஒரு அரை மணி நேரம் ஃபுல் சபையும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்புறம் தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஏன் இவ்வளவு தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா, எல்லாம் அதை விரும்பி இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனத்தை விரும்பி இருக்கிறாங்க. அந்த சபை முழுவதும் விரும்பி இருக்கிறது. நான் நெக்ஸ்ட் டைம் வரும் பொழுது இந்த சபை முழுவதும் தீர்க்க தரிசியாய் மாறும். ஆமென். அதுதாங்க நிறைய பேனா வச்சிருக்காரு பாஸ். தீர்க்க தரிசனங்களை நீங்களே எழுதி வைக்கணும். ஒவ்வொருத்தரும் சொல்ற தீர்க்க தரிசனத்தை ஐயா 4 பெண் எடுத்துக்கிறேன். நீங்க சொன்னதுனால ஐயா சொன்னார்னா, ஐயா வந்து எனக்கு தேவ வாக்கு மாதிரி. ஐயாவும் தீர்க்க தரிசி தான். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அந்த சபை முழுதும் தீர்க்க தரிசனம். ஏன்னா
ஆனால் அவர்கள் விரும்பினார்கள். இந்த ஏசிய சபையின் தீர்க்க தரிசனத்தை விரும்பிட்டீங்கன்னா ஷாம் தீர்க்க தரிசனத்தை கீபோர்ட்லயே வாசிப்பார். தீர்க்க தரிசனத்தை கீபோர்ட்லயே வாசிக்கிற ஆட்களா இருக்காங்க தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அப்ப விரும்பணும். எத்தனை பேர் விரும்புவீங்க? எத்தனை பேர் அதை லைக் பண்றீங்க? எத்தனை பேர் அதை லவ் பண்றீங்க? தீர்க்க தரிசனத்தை லவ் பண்ணணும், அது விரும்பணும். எனக்கு வரட்டும்னு கேட்கணும். ஆண்டவரே நான் விரும்புறேன். எல்லாம் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே தீர்க்க தரிசனத்தை நான் விரும்புகிறேன், எனக்கு தாரும். இப்படி விரும்பணும், இப்படி நீங்க லைக் பண்ணணும். அப்பதான் தீர்க்க தரிசனம் வரும் உங்களுக்குள்ளே வரும். அப்ப தானாய் வராது. புரிந்து கொள்ளுங்க, தானாய் வராது. இது ரொம்ப கவனிக்கணும். அதுவா வந்து விடாது. அதை நாம் விரும்பும் பொழுது அந்த நமக்குள்ள உள்ளே வந்து வாசம் பண்ணி அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அது தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த வசனங்களை பாருங்க, தீர்க்க தரிசன வார்த்தை விரும்புங்கள், ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். இங்க பாருங்க, தீர்க்க தரிசனத்துக்கும் அந்நிய பாஷையுடைய வித்தியாசத்தை காமிக்கிறான். ரவி மக கொஞ்சம் அமைதியா இருக்கட்டும், நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இங்க அந்நிய பாஷைக்கும் தீர்க்க தரிசனத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது. இங்க ரொம்ப கவனிக்கணும். நீங்க எல்லாரும் இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் பேச முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை வேற, தீர்க்க தரிசனம் வேற. இப்போ அந்நிய பாஷை என்பது பாருங்க, ஏனெனில் இரண்டாவது வசனம் பாருங்க, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும். அப்ப அந்நிய பாஷை எதற்கு உதவுகிறதுனா, யாருக்கும் தெரியாமல் பேசுவது, பிசாசுக்கு தெரியாமல் ஆண்டவர் நீங்களும் பேசிக் கொள்வது. உட்காருமா, உட்காரு. ஆண்டவர் பிசாசுக்கு தெரியாமல் ஆண்டவர் நீங்களும் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுவதற்கு தான் அந்நிய பாஷை. எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? அந்நிய பாஷை வேற, அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் கிடையாது. அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது. உட்காந்து இவன் கீழே உட்காரு. அப்ப அந்நிய பாஷை வேற. அப்ப பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவன் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷனுக்கு பேசாமல், மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப அந்நிய பாஷை வந்து விட்டால் நீங்க மனித இடத்துல பேச முடியாது. போய் ஒரு மனுஷன் நீங்க அந்நிய பாஷையில் பேசினா எப்படி? ஒரு தண்ணி வேணும், போய் அந்நிய பாஷையில் பேசினா எப்படி ஏத்துக்குவாங்களா? தண்ணி கொடுப்பாங்களா? சரியான முட்டாளா இருப்பாரு போல இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷை குறித்து தெளிவா சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்லுகிறாருன்னா, அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்போ மனுஷன் பேச அந்நிய பாஷை உதவாது. இது தேவனிடத்தில் பேசுகிற பாஷை. எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப அந்நிய பாஷை நீங்க பேசுகிறதுனால நீங்க தேவனோட நல்ல ஒரு உறவு இருக்கும். அந்நிய பாஷை பேசும். இப்ப பாருங்க, நான் அந்நிய பாஷை ரெக்கார்ட் வச்சிருக்கேன். நானே அந்நிய பாஷை பேசி நானே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நேற்று காலையில 4 மணிக்கு காலையில் ஹெட்போன்ல போட ஆரம்பிச்சேன். சேலம் வரைக்கும் அப்படியே அந்நிய பாஷையில வந்துட்டேன். வேற சேலத்துல ஏறுங்க, மறுபடியும் அந்நிய பாஷை போட்டு விட்டு ஒசூர் வரைக்கும் வந்துட்டேன். பச்சை குழந்தைக்கு அடிச்சேன். நீங்க ஏர் பஸ்ல வர்றது இல்லை, ஏர் பஸ்ல சினிமா போட்டு வருவாங்க. கவர்மெண்ட் பஸ்ல நல்ல அந்நிய பாஷை போட்டுட்டு அப்படியே அந்நிய பாஷையிலே நிரம்பி என்ன செஞ்சிடலாம், இங்க வரைக்கும் வந்துடலாம். அப்ப அந்நிய பாஷையில நீங்க பேசும் பொழுது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு வந்து விடுகிறது. எல்லாம் கைவரிக்கு ஆமென் சொல்லுமா. உங்க குடும்ப சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, எல்லா குழப்பங்கள், பிரச்சனைகளும் யாருக்கு தெரியாமல் நீங்கள் அந்நிய பாஷை மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்தி விடலாம். இல்லை என்றால் நீங்கள் ஜெபிப்பதை பிசாசு கேட்டு கொண்டு இருப்பான். அதுக்கு அந்நிய பாஷை. அந்நிய பாஷை என்பது எதற்கு? நீங்கள் யாருக்கும் தெரியாமல், கொஞ்சம் அமைதியா இருக்கு. அந்நிய பாஷை என்பது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் உங்க பிரச்சனைகளை, போராட்டங்களை தேவனிடத்தில் சொல்லுவது. எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப அதுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க அந்நிய பாஷைகள்? நீங்க எதற்காக பயன்படுத்துறீங்க? சபையில வந்து கொஞ்சம் பேசுறீங்க, போயிடுறீங்க, அவ்வளவுதான். அந்நிய பாஷையை நீங்க ரகசிய பாஷையா மாத்தணும். அந்நிய பாஷையில ஆண்டவர் பல பிரச்சனைகளை ஆண்டவர் சொல்லுங்க. இப்ப நீங்க கன்னடத்துல பேசுனீங்கன்னா பிசாசு கேட்டுட்டு இருக்கும்.
அல்லது நான் தமிழ்ல பேசினா பிசாசு கட்டிட்டு இருப்போம். அந்நிய பாஷை என்பது பிசாசுக்கு தெரியாத ஒரு பாஷை. சாத்தானுக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியாது. அதனால சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறார், அவன் பேசுகிறது ஒருவன் அறியாத இருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். 3ஆம் வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷனுக்கு பக்தி விருத்தியும். பாருங்க, தீர்க்க தரிசனம் ஃபர்ஸ்ட் எதை கொண்டு வருகிறது? பக்தி விருத்தியை கொண்டு வருகிறது. இப்ப நான் என்ன ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா உங்களுக்கு பக்தி இருக்குது. எத்தனை பேர் பக்தியோடு இருக்கீங்க? ஆனா அந்த பக்தி விருத்தி அடையணும். நிறைய பேர் பக்தி இருக்குது, நம்ம எல்லாருமே பக்தியோடு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த பக்தி விருத்தி அடைந்திருக்குதா, எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குதா? இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னால இருந்த பக்தி தான் இப்பவும் இருக்குது, அது எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஆனா தீர்க்க தரிசனம் வரும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பக்தி எஸ்டாப்ளிஷ் ஆகிவிடுகிறது, அது பெருசாகி விடுகிறது, விருத்தி அடைந்து விடுகிறது. எல்லாம் கைவில் நாம சொல்லும் ஆமென். இதுக்கு தகுந்த தீர்க்க தரிசனம். அப்ப அந்நிய பாஷை உங்களை என்ன செய்யுது? உங்களை தேவனிடத்தில் ரகசியங்களை பேச வைக்கும். ஆனா தீர்க்க தரிசனமானது ஃபர்ஸ்ட் எதை கொண்டு வருகிறது? உங்களுக்கு பாருங்க, என்னத்தை கொண்டு வருகிறது? உங்களுக்கு முதலாவது கொண்டு வருது பக்தி விருத்தியை கொண்டு வருகிறது. அடுத்து புத்தியும். தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் புத்தி வரும். சில பேர் சொல்றலையா, புத்தி இல்லாம பேசுற, நீ மடைய மாதிரி பேசுற, புத்தி கெட்ட தனமா பேசுறேன்னு சொல்றோம் இல்லையா? ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது வந்து விட்டால் பக்தி விருத்தி ஆகிரும், நல்ல புத்தி வந்துடும். அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க ஆமென். அப்ப தீர்க்க தரிசனத்துல என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்குது, எது இருக்கிறது பாருங்க. ஒண்ணு பக்தி விருத்தி, அடுத்து என்னது, இரண்டாவது புத்தி உண்டாகிறது, மூன்றாவது ஆறுதல் உண்டாகிறது. எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம் ஆமென். தீர்க்க தரிசனம் இப்ப நான் இந்த சபையில சொல்லும் பொழுது ஒண்ணு உங்களுக்கு பக்தி விருத்தி ஆகிவிடுகிறது, இன்னொன்று உங்களுக்கு நல்ல புத்தி வந்து, அடுத்து ஆறுதல் வந்து விடுகிறது. அப்ப தீர்க்க தரிசனத்துல இருக்கிற காரியம் இது. அடுத்து பாருங்க 4ஆம் வசனத்தை பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இதுதான் தீர்க்க தரிசனத்துக்கும் அந்நிய பாஷைக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால், அந்நிய பாஷை நீங்க பேசும் பொழுது உங்க தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரமே வளரும். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்க வாழ்க்கை மட்டுமே வளருமே தவிர உங்க குடும்பத்தில் யாருடைய வாழ்க்கை வளராது. இப்ப அப்பா அந்நிய பாஷை பேசுறாரு, அவர் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கும், மனைவி வாழ்க்கை நல்லா வராது. ஒருவேளை மனைவி அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா அவங்க வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல பலனா இருக்கும். அந்நிய பாஷை முழு குடும்பத்துக்கும் என்ன செய்யாது, உதவி செய்யாது. தனிப்பட்ட மனிதனுக்கு மாத்திரம் யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் இந்த அந்நிய பாஷை உதவியாக இருக்கும். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம் ஆமென். இப்ப நான் அந்நிய பாஷை பேசுகிறதுனால இப்ப சசிக்கு பிரயோஜனம் இல்லை. நான் அந்நிய பாஷை பேசுறதுனால அவருக்கு தான் பிரயோஜனம் இருக்கா? இல்லை ஷாமுக்கு பிரயோஜனம் இருக்கா? அல்லது ஐயாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? இல்லை. நான் பேசினா எனக்கு பிரயோஜனம், நீங்க பேசினா உங்களுக்கு பிரயோஜனம். இது அந்நிய பாஷை பொறுத்தளவுக்கு. ஆனால் பாருங்க 4ஆம் வசனம் பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நல்ல கவனி. அந்நிய பாஷை தனி மனிதனுக்கு மட்டுமே உதவும். ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படி அல்ல, முழு சபைக்கு உதவி செய்யும். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க ஆமென். தீர்க்க தரிசனம் முழு சபைக்கு உதவி செய்யும். இப்ப இதுல எது பெட்டர் நினைக்கிறீங்க? சிவாஜி, அந்நிய பாஷை வேண்டாமா, தீர்க்க தரிசனம் மட்டுமே போதுமா? அது ரெண்டுமே தேவை நமக்கு. அந்நிய பாஷை தனி மனிதனை உருவாக்கும், தீர்க்க தரிசனம் முழு சபையை உருவாக்கும். ரெண்டுக்கும் வேறுபட்ட குணங்கள் இருக்கிறது. அந்நிய பாஷைக்கு வேற குணம் இருக்கு. என்ன குணம்? உங்களை மாத்திரமே உருவாக்கும். தீர்க்க தரிசனம் முழு சபையை உருவாக்கும். ரெண்டுமே தேவைப்படுகிறது, ரெண்டுமே அவசியப்படுகிறது, ரெண்டுமே உங்களுக்கு தேவை. எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுமா ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப ரெண்டுமே தேவை. அந்நிய பாஷை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, தீர்க்க தரிசனம் முழு சபைக்கு, முழு சபைக்கு உதவி செய்யும். இப்ப இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இத்தனை பேருக்கும் தீர்க்க தரிசனம் உதவி பண்ணும். அந்நிய பாஷை எனக்கு மட்டும் உதவி செய்யும். நீங்க பேசினா உங்களுக்கு உதவி செய்யும், நீங்க பேசினா உங்களுக்கு பலன் கொடுக்கும்.
நீங்க பேசுறதுனால எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் அந்நிய பாஷை பேசுறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா தீர்க்க தரிசனம் அப்படி இல்லை, முழு சபைக்குமே பிரயோஜனம், முழு சபைக்கும் பிரயோஜனப்படும். பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். யோவான் 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 3வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை பார்க்கிறோம். 3:27. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய, அப்ப பாருங்க, தீர்க்க தரிசனம் எங்கிருந்து வரும் என்றால் பரலோகத்திலிருந்து வர வேண்டும். எல்லாம் இருக்குங்களா, தூங்கிடுங்களா? எல்லாம் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் எங்கிருந்து வரணும்? இன்னைக்கு தீர்க்க தரிசனம் முகாம்ல நடத்துறாங்க, நல்ல கவனிங்க. இந்த முகாம்ல போய் மாட்டிக்கிறாங்க, நல்ல கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க. கொஞ்சம் சத்தம் பண்ணாம அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, அப்போ தீர்க்க தரிசனம் என்பது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படணும். ஒரு தீர்க்க தரிசன முகாம் நடத்தி அதுல உங்களுக்கு தலையில கை வச்சு யாராவது ஜெபிப்பாங்கனால் தவறு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா, சைலண்டா. அல்லேலூயா. தீர்க்க தரிசன முகாம்னா நீங்க நிறைய நடத்துறாங்க, தயவு செய்து போகாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒருவர் உங்க மேல தலையில கை வைத்து ஜெபிப்பதனால தீர்க்க தரிசனம் வரும் என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. அப்ப எப்படி வரும்? பரலோகத்திலிருந்து தான் வரும். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய, வசனம் பாருங்க என்ன சொல்றது பாருங்க. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். எப்படி? இப்ப ஒருத்தர் போய் தீர்க்க தரிசனம் அபிஷேகம் பண்ணிட்டான், கை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டா வந்துருமா? ஒரு 4 தீர்க்க தரிசிகள் சேர்ந்து ஒரு தீர்க்க தரிசியை உருவாக்க முடியுமா? அவர் மேல தலையில கை வச்சு ஒரு தீர்க்க தரிசியை அவர் அபிஷேகம் பண்ண முடியுமா? என்னால் முடியாது. இது எங்க இருந்து வர வேண்டிய காரியம்? இது பரலோகத்திலிருந்து வர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், பரலோகத்திலிருந்து வர வேண்டும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன முகாம்ல நிறைய இப்படி பண்றாங்க. போய் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி இன்றிலிருந்து இருந்து இவர் தீர்க்க தரிசனம் சொல்லி விடுகிறார்கள். தவறு. ஒரு தீர்க்க தரிசனம் வரும் எங்கிருந்து வர வேண்டும்? பரலோகத்திலிருந்து அல்லவா கிடைக்க வேண்டும். நான் கொடுப்பதா? இப்ப நான் கொடுக்கிறதா? அல்லது ஒரு தீர்க்க தரிசனம் கடையில விற்கிற பொருளா? அது கடையில வியாபாரம் பண்ணுகிற பொருளா? இல்ல. இப்ப நான் ஒருவன் மீது தலையில கை வச்சு ஜெபிப்பதனால அவர் தீர்க்கதரிசியாய் மாறிவிட முடியாது. ஒருவர் எப்பொழுது தீர்க்கதரிசியாய் மாறுகிறார்? பரலோகத்திலிருந்து அந்த வரம் கொடுக்கப்படும் பொழுது அவர் தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். நம்ம விசுவாசிகள் நம்பிடக்கூடாது. நம்ம சில வேளை நம்ம வண்டியில 4 மாவடி பக்கம் போயிருது, 4 மாவடி பக்கம் டிராவல் பண்ணி போயிருது. நமக்கு 4 மாவடி வேண்டாம், 3 மாவடி வேண்டாம். நம்ம சபையிலே இருக்கிறது. எல்லாம் கைவத்தி சொல்லுங்க பாருங்க. இங்க நல்ல ஆராதனை பண்ணி பாருங்க, பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த முகாமும் நம்ம போக தேவையில்லை. உங்களை 4 பேர் சேர்ந்து தீர்க்க தரிசனம் யாரும் அபிஷேகம் பண்ண தேவையே கிடையாது. உங்களுக்கு தீர்க்க தரிசன வரமானது பரலோகத்திலிருந்து டைரக்ட் அங்கிருந்து தான் வரணும். இல்லீகல் அல்ல. தீர்க்க தரிசனம் என்பது இல்லீகலா கொடுக்கப்படுகிறது அல்ல, அது லீகல். அது பரலோகத்திலிருந்து தான் உங்களுக்கு வரணும். தேவ சமூகத்திலிருந்து தான் வரணும். பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கொடுக்கறதுனால, நான் கை வச்சு ஜெபிக்கிறதுனால நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நான் உங்க தலையில கை வச்சு ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வந்து விடுமா என்றால் இல்லை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை, அப்படி வராது. நம்ம சபை விசுவாசம் எங்கேயும் போகாதீங்க. நம்ம சபை விட்டு போகாதீங்க. அப்படி ஒரு யூனிட்டி நமக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வைராகியம் இருக்கணும். நம்ம சபையில இல்லாத வேற இடத்துல இருக்கும் போது இங்கெல்லாம் தீர்க்க தரிசனமா? இங்க நல்லா ஆராதிச்சு பாருங்க, நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. இங்க உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து டைரக்டா உங்களுக்கு தீர்க்க தரிசனம்
வரத்தை ஊற்றுவார். அப்ப தீர்க்க தரிசன வரமானது இது இல்லீகலா கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல. ஆத்மீக கொஞ்சம் அமைதியா, இது பரலோகத்திலிருந்து வர வேண்டியது, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டியது. ஒரு முகாம் நடத்தி ஒரு 4 தீர்க்கதரிசிகள் சேர்ந்து உங்க தலையில கை வச்சு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல, அது தவறானது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, என்ன சொல்லுகிறது? அப்போ அந்த வசனம் சொல்லுது, யோவான் பிரதித்தமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். எப்படி முகாமில் பெற்றுக் கொள்வீங்க? ஒரு தீர்க்க தரிசன முகாமில் எப்படி போய் நீங்க பெற்றுக் கொள்வீங்க? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கவனிங்க. ஒரு தீர்க்க தரிசன முகாமில் போய் நீங்க அட்டன் பண்றீங்க, அதனால கிடைச்சிருமா? கடைசியா தலையில கை வச்சு எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஒண்ணு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் அறிவிப்பாங்க. அது தவறான உபதேசம், தவறான காரியங்கள். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய தீர்க்க தரிசனம் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11 27 28 பாருங்க. அந்நாட்களில் ரொம்ப முக்கியமான வசனம். அந்நாட்களில் எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். கவனிங்க, சில தீர்க்கதரிசிகள் எருசலேமில் இருந்து எங்க வராங்க? அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். அங்க வரும்போது பாருங்க 28 வசனத்துல, அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து. ரொம்ப கவனிக்கணும். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் உட்கார்ந்து கூட சொல்லக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு ஒரு மாடல் இருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லிவிடலாம் என்பதல்ல. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் அவர் உட்கார்ந்து சொல்வதில்லை, நின்று கொண்டு சொல்ல வேண்டும். எப்படி பாருங்க வசனம் பாருங்க, என்ன சொல்லுகிறது? அவர்களில் ஒரு 28 வசனம் பாருங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்துனா எப்படி? உட்கார்ந்து இருக்கிற ஆளு எழுந்தார். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவர் எழுந்து நிற்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க பாருங்க, எழுந்து நிற்கணும். அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். நம்ம சபை விசுவாசிகள் யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா, உட்கார்ந்து கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா, நீங்கள் அவர்களை எழுப்பி நிற்க வைக்கணும். இல்லைன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லணும், நீங்க சொல்ற தீர்க்க தரிசனம் தவறுங்க, இப்படி உட்கார்ந்து கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது, அமர்ந்து கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது, நீங்கள் நின்று கொண்டு சொல்ல வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர் அவர் தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அவர் நின்று கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஒருபோதும் அவர் உட்கார்ந்து சொல்லக்கூடாது. நீங்க கவனிக்கணும். எத்தனை பேர் கவனிப்பீங்க? கவனிக்க. வீட்டிலையோ சபையிலையோ யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை கவனிக்கணும். எப்படி சொல்றாங்க? அந்த தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லப்படுகிறது என்பதை கவனிக்கணும். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் அவர் நின்று கொண்டு சொல்ல வேண்டும். சொல்றாரு பாருங்க, அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகம் என்று கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அப்ப தீர்க்க தரிசனம் எப்படி வருது? ஒரு மனிதன் சொல்வதல்ல, அது பரலோகத்திலிருந்து வருகிறது. அது பரிசுத்த ஆவியானவரே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே சொல்லுகிறார். பாருங்க, இவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இவர் சொல்லுகிற காலத்துக்கும் நிறைவேற காலத்துக்கு வித்தியாசம் இருக்குது. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, உலகமுக்கு கூடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது உடனே நடக்கல. உடனே நல்ல கவனிங்க, ஒரு தீர்க்க தரிசனம் உடனே நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. எல்லாம் இருக்கீங்களா? சோர்ந்து போயிட்டீங்க? பசியா? இல்ல கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பிட்டு. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் உடனே நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது தவறு. சிலது நடக்கலாம். சில தீர்க்க தரிசனங்கள் உடனே நடக்கலாம், சொன்ன மறுநாளே நடக்கலாம், அல்லது காலையில சொல்லிருக்கலாம், மதியம் நடக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா சில தீர்க்க தரிசனம் சில இடைவெளி இருக்குது. பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்?
அவர்கள் ஒருவனாகி ஆகவே என்பதை எழுந்து உலகமெங்க கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவர்களை அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியார் ஆயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. எங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் பாருங்க. ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒரு ராஜாவுடைய காலத்துல ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், அது உடனே நிறைவேறல. இன்னொரு ராஜா வரும்போது நிறைவேறுகிறது. ஒருவேளை உங்களுக்கு கூட தீர்க்க தரிசனம் யாராவது சொல்லியிருக்கலாம், நிறைவேறாம இருக்கலாம். ஆனா அந்த காலம் வரும்போது நிறைவேறும். அதுக்காக நீங்க காத்திருக்கணும். அதுக்காக தீர்க்க தரிசனம் பொய்யல்ல, சொன்னவரும் பொய்யல்ல, அந்த தீர்க்க தரிசனத்தை அனுப்பிய கர்த்தரும் பொய்யல்ல, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் சில காலம் ஆகும், சில சமயங்கள் ஆகும், சில நாட்கள் ஆகும், சில வருஷங்கள் கூட ஆகும். அது வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். உடனே நடக்கும் சொல்லக்கூடாது, உடனே நடக்கும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஒரு தீர்க்க தரிசனம் கதை சொல்லிட்டாரு, அதை விசுவாசிச்சு அதுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். இல்ல 2 வருஷம் ஆச்சு சொல்லி இன்னும் நடக்கல அப்படின்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஒரு காலகட்டம் வரும், அன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவா. எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு நாள் வரும், அந்த நாள்ல அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்ப இவர் பாருங்க, ஒரு ராஜாவுடைய காலத்துல வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு, ஜெருசலேம் எங்க பஞ்சம் வரும். உடனே நடந்துச்சா? இல்ல. அது எப்ப நடக்குது பாருங்க. எப்ப அந்த பஞ்சம் வருதுன்னா, கிளவுதியா என்கிற ஒரு ராஜாவுடைய நாட்களிலே அது நடக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம சில பேர் என்ன பண்றோம்னா, தீர்க்க தரிசனம் உடனே நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நம்ம மந்திரம் போடல, ஜீபும் பண்ண தீர்க்க தரிசனம் வந்துருமா? யாரும் பேச மாட்டீங்க. எல்லாம் ஜீபும் கதை தான் நம்ம கதை. ஜீபும் பண்ண காய்ச்சல் மாறிடணும், ஜீபும் பண்ண தீர்க்க தரிசனம் வந்துடணும். அப்படி அல்ல. சில காலங்கள் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு காத்திருக்க வேண்டிய வேலை இருக்கிறது. சில காலங்களில் காத்திருந்தால் உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்ப சில காலம் காத்திருங்க, உடனே எதிர்பார்க்காதீங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை நம்புங்க, விசுவாசிங்க. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் உடனே நிறைவேறிவிடும் என்று எண்ண வேண்டாம். ஒருவேளை நிறைவேறலாம், அல்லது சில வருஷங்கள் எடுக்கலாம். அதற்காக காத்திருக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்ப தீர்க்க தரிசனத்தில் அவசரம் வேண்டாம். எத்தனை பேர் அவசரப்படுறீங்க? தீர்க்க தரிசன காரியத்தை நீங்க அவசரப்படவே கூடாது. வேகம் அல்ல, ஏதோ சுடுதண்ணி காலில் ஊத்திட்டு ஓடுற வேலை இல்லை தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது மெதுவா நிறைவேறும். சில காலங்கள் எடுத்துக்கிறோம், சில சமயங்கள் எடுத்துக்கிறோம். அந்த காலம் வரும்போது நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில. இப்போ ஒரு கார் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உடனே நடந்துருக்கா? சொல்லுங்க, எப்ப நிறைவேறுது? இல்லைங்க, கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காரு, ஒரு ப்ரௌன் கலர்ல கார் தருவதாக பேசியிருக்காரு, கிடைச்சதா? எனக்கு 1991 ஆண்டு ஒரு அம்பாசிடர் கார் எனக்கு காமிச்சார். 1991. நிறைய பேர் பறந்திருக்க மாட்டேங்க நினைக்கிறேன். 1991 இது வரைக்கும் அம்பாசிடர் கார் எனக்கு வரவே இல்லை. வரும், அதனால பேசிக்கிட்டு. இல்லைன்னா தீர்க்க தரிசனம் பத்தி பேச முடியாது. எனக்கு கத்த தீர்க்க தரிசனமா சொன்னார், உனக்கு ஒரு அம்பாசிடர் கார் கிடைக்கும். 91 ரொம்ப ஃபேமஸ் ஐயா அம்பாசிடர். இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்காக கிடைக்காத அர்த்தமா? சில காலங்களை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். இப்ப அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாதனால, எனக்கு அம்பாசிடர் கிடைக்காதனால நான் ஊழியத்தை விட்டுட்டேனா, ஜெபத்தை விட்டுட்டேனா, விசுவாசத்தை விட்டுட்டேனா, கர்த்தருக்கு வரதை விட்டுட்டேனா? 91 எனக்கு அம்பாசிடர் கார் கிடைக்கலையே, கர்த்தருக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிடலாமே, ஏதோ ஒரு அக்கௌண்டன்ட் ஜாயின் பண்ணிடலாம போயிருந்தானா? இல்லை, இதுவரைக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆமென். காரணம் என்ன? ஒரு நாள் வரும், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதே போல தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஒரு ராஜாவுடைய காலத்துல தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் அது நிறைவேறுவது இன்னொரு ராஜா காலத்துல. அப்ப அவசரப்பட்டு விசுவாசத்தை விட்டுறாதீங்க, அவசரப்பட்டு ஆண்டவரை விட்டுறாதீங்க. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்று உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஜெபத்தில் இருங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே நிறைவேறும் என்று எதிர்பார்க்க கூடாது. சிலது உடனே நிறைவேறலாம், சிலது சில காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரத்தை பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4வது அதிகாரம் 12-13 வாசிக்கிறேன் பாருங்க. 12வது வசனம் 13. பரிசுத்தவான்கள் சீர்பெருந்த பொருட்டு, தீர்க்க தரிசனம். பரிசுத்தவானே அதிகமா பரிசுத்தத்துக்குள்ள நடத்திருக்கும். அப்போ ஒரு பரிசுத்தவானுக்கு தீர்க்க தரிசனம் தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் புரியுதுங்களா? தீர்க்க தரிசனம் பரிசுத்தமா இருக்கிறாரு, அதனால அவருக்கு வேண்டாங்கிறது அல்ல, அவருக்கு வேணும். அந்த தீர்க்க தரிசனம் அவர்கிட்ட போய் என்ன வேலை செய்யும் என்றால் அவரை இன்னும் பரிசுத்தமாக்கும். எல்லாம் கவனிங்க, கவனிங்க எல்லாருமே. நீங்க பாத்தீங்கன்னா தான் பேச முடியும். அப்போ தீர்க்க தரிசனம் யாருக்கு தேவைப்படுது? பரிசுத்தவான்களுக்கு தேவைப்படுகிறது. பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர்படுத்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சுவிசேஷ ஊழியத்திற்கும் தீர்க்க தரிசனம் வேணும். அடுத்து சொல்லுகிறார் பாருங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும் தீர்க்க தரிசனம் வேணும். இந்த சபை பக்தி விருத்தி அடையணும். இந்த சபை பக்தியில ஆழமா வரணும், பக்தியில சிறப்பா வரணும். அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேணும். சொல்லிட்டு 13வது வசனத்தை பாருங்க, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். பாருங்க, சபையில வந்து ஃபர்ஸ்ட் யார் இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர், பாஸ்டர் இருக்கிறார் பாருங்க, அப்போஸ்தலர். அடுத்து யார் வராங்க பாருங்க, நான் பாருங்க, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். நல்லா கவனிங்க, ஒரு சபையில தீர்க்கதரிசிக்கு 2வது இடம் தான். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லணும். ஆமென். இந்த சபையில ஒரு தீர்க்கதரிசி வருவாரானால் அவருக்கு கொடுக்கப்படுற இடம் எத்தனாவது இடம்? சத்தமா சொல்லுங்க. உண்மைதான் சொல்றீங்க, கரெக்டா சொல்லுங்க. 2வது இடம் தான். சிலவங்க முதல் இடம் கொடுத்துருவோம், தவறு. சபையில ஒரு தீர்க்கதரிசிக்கு 2வது இடம். பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, என்ன சொல்கிறார்? அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப சபையில முதல் இடம் யாருன்னா அப்போஸ்தலருக்கு. இந்த சபையை உருவாக்கினவருக்கு, இந்த சபையை ஆரம்பித்தவர் அவர் அப்போஸ்தலர். இங்க யார் அப்போஸ்தலன் சொல்லுங்க, சொல்லுங்க. கை அப்படி நீட்டுங்க, அவர் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டுமா? எல்லாரும் அவர் மேல ஒரு கை நீட்டி அவரை பிளஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீட்டுங்க, எதுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுறீங்க? எல்லாம் அவர் கை நீட்டி சொல்லுங்க, அவர் தான் அப்போஸ்தலர். அப்ப தீர்க்கதரிசிக்கு 2வது. அப்ப ஒரு தீர்க்கதரிசி சபையில முதல் இடம் கிடையாது. சபையில தீர்க்கதரிசிக்கு ஃபர்ஸ்ட் இடம் கிடையாது. சில பேர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதுனால அவரை முதன்மைப்படுத்தி விடுவோம், தவறு. சபையில ஒரு தீர்க்கதரிசிக்கு 1வது இடம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க பாருங்க, தீர்க்கதரிசிக்கு அவர் செகண்டரி தான். சொல்ல பார்த்தா செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட்டா? இந்த புல்பாமி தெரியாம எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருப்பான். ஏதாவது எஸ்எஸ்எல்சினா என்ன புல்பாம் சொல்லு, தெரியாது. ஒரு தீர்க்கதரிசிக்கு சபையில முதல் இடம் இல்ல, செகண்டரி தான். 2வது இடம் தான். 2வது இடம் தான். சுவார்த்தை பின்னால் திரும்ப பார்க்காதம்மா, உன் குழந்தைய தேவதூர் பார்த்துவாங்க, விடுங்க. இல்லாண்ட விட்டுரு. தேவதூர் இருக்கிறாங்க, எதுக்கு நீ அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்க? எங்க போகுது, எங்க போகுது? உன் குழந்தைங்க தேவதூர் காவல் நிற்கிறாங்க, எதுக்கு நீ பாக்குற? அல்லேலூயா. நான் பார்த்துட்டு இருக்க, ஒரு 10 டைம் திரும்பி பார்த்து குழந்தைங்க தேவதூர் இருக்கிறாங்கம்மா, எதுக்கு நீ பாக்குற? அந்த எல்லையை தாண்டி வெளியே போகாது. எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப கவனிங்க, அப்போ தீர்க்கதரிசிக்கு 2வது இடம் சபையில, முதல் இடம் இல்ல. முக்கியப்படுத்தாங்க. தீர்க்கதரிசி ரொம்ப முக்கியப்படுத்துறோம் நம்ம, இல்ல. தீர்க்கதரிசியை நீங்கள் முக்கியப்படுத்த தேவையில்லை. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு முக்கியத்துவம் இல்ல. சபையில 2வது இடம் வைத்துக் கொள்ளுங்க, 2வது இடம் உங்களுக்கு கொடுங்க, அவ்வளவுதான். ஆனால் முதல் இடம் நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டுமானால் அப்போஸ்தலருக்கு. அல்லேலூயா.
அப்ப முதலிடம் அப்போஸ்தலருக்குரியது. முதலிடம் அப்போஸ்தலருக்கு கொடுக்க வேண்டிய இடம். இரண்டாவது இடம் தான் தீர்க்கதரிசிகளுக்கு இருக்கிறது. அப்ப சபைக்கு வந்த தீர்க்கதரிசிகளுக்கு இரண்டாவது இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப தீர்க்கதரிசி செகண்டா வச்சுக்கோங்க. யாரெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றாங்களோ அவங்களை நீங்க இரண்டாவது இடத்துல வைத்துக் கொடுங்க. முதல் இடம் உங்களுடைய அப்போஸ்தலருக்கு கொடுங்க. எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப முதல் இடம் அப்போஸ்தலருக்கு கொடுக்க வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் இடம் அப்போஸ்தலருக்கு, இரண்டாவது இடம் தீர்க்கதரிசிக்கு. அப்ப சிலர் தீர்க்கதரிசனம் சொல்வதனால ஒரு மேன்மையா பேசுவதோ அவர் முதலாவது கொண்டு வந்து வைப்பதோ நீங்க தப்பு செய்யறீங்க, நீங்க தவறா பண்ணிடுறீங்க. இல்ல. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு இரண்டாவது இடத்தை கொடுங்க. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிச்சு நான் முடிக்க போகிறேன். விசேஷமா மத்தேயு 14வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். மத்தேயு 14வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 14வது எடுத்துக்கணும். மத்தேயு 14:1-2 14:1-2 வசந்த பாருங்க. அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரில் இருந்து எழுந்தான். இதனால கவனிக்கணும். ஒரு தீர்க்கதரிசிக்கு மரணம் உண்டு. நல்லா கவனிக்கணும். ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன இருக்குது? தீர்க்க தரிசனம் சொல்றவங்களை அவங்களுக்கு எப்பனாலும் ஆபத்துகள் இருக்கு. அதனால கவனிக்கணும். இதனாலதான் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் ஊழியத்துக்கு வருவதில்லை. ஏன் வருவதில்லை? அவங்க யாராவது அடிச்சு கூட கொலை செய்யணும், தலை கூட வெட்டலாம், கைகளை கூட வெட்டலாம், யாருக்கு தெரியாம அடிச்சு சாக்கில கட்டி தூக்கி தண்ணியில கூட போட்டுடலாம். இப்ப உங்களுக்கு விருப்பம் இருக்கா தீர்க்க தரிசியா ஆகுவதற்கு? யாரும் பேச மாட்டீங்க, இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனம் வரத்தை ஏன் இன்னைக்கு அனைவரும் பெற்றுக்கொள்வது இல்லை என்றால் அவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. இன்னைக்கு தேசத்தில் இருக்க தீர்க்க தரிசனம் மறைந்துதான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, வெளிப்படையா சொல்ல முடியாது. யோவான் தீர்க்க தரிசனத்தை வெளிப்படையா சொன்னார். அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார், தலை வெட்டிட்டாங்க. தீர்க்க தரிசன வரம் நல்லது, ஆனால் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களுக்கு ஆபத்துகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. யோவான் தீர்க்க தரிசனம் சொன்னார், அவருடைய தலை வெட்டப்பட்டது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வரம் நமக்கு வேணுமா? பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. 14:1-2 தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். எல்லாம் கைவை ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ தீர்க்கதரிசி இயேசு மெகா தீர்க்கதரிசி, அவர் சிலுவையில் அடித்தார். பெரிய தீர்க்கதரிசி. அவர் கிடைச்ச பரிசு என்ன? சிலுவை மரணம். சிலுவை மரணம் தான் அவர் கிடைச்சு. பெரிய தீர்க்கதரிசி. அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆபத்துகள் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், போராட்டங்கள் உண்டாகும். தலை கூட வெட்டுவாங்க, கை கூட வெட்டிடுவாங்க. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கும். எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு பெரிய தீர்க்கதரிசி. லாசரு மரித்து 4வது நாள் உயிரோடு எழுப்பினார். எப்படி பாருங்க, பெரிய செய்திகள் விளங்கினது. லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு, ஆனா இயேசு உயிரோடு எழுப்புறார். எப்படி ஒரு தீர்க்கதரிசியால மரித்து போன ஒரு நபரை கூட எழுப்ப முடியும்? செத்து போன ஒரு ஆளை கூட எழுப்ப முடியும். காலையில் ஐயாவுக்கு சொன்னேன், திப்சாந்தர்ல நீங்க தான் இனிமே மரித்து போனவங்கள எழுப்பணும்னு. அப்ப அது காரணம் என்ன? அவருக்குள்ள தீர்க்க தரிசனம் வர வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார், குருடனை பார்வையை செய்கிறார். அப்போ ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வெளியரங்கமான அற்புதம் நடக்கும். குருடர்கள் சுகமாவார்கள், முடவர்கள் நடப்பார்கள், மரித்து போனவர்கள் எழும்பி வருவார்கள். இதுவும் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படக்கூடிய பெரிய ஒரு அற்புதம். எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப தீர்க்கதரிசி மூலமாக, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் மூலமாக
அற்புத அடையாளங்களும் நடக்கும், அதிசயங்களும் நடக்கும், மரித்தவங்களும் எழுப்பி வருவாங்க. அப்போ இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க வரனால தீர்க்க தரிசனம் சொல்லணும், தீர்க்க தரிசியாய் மாறும். அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போமா? அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். நம்ம பாஸ்டர் அருமையான ஒரு பாடல் பாடினார், அதுவே நம்ம மறுபடியும் பாடி கர்த்தரை துதிக்கும். ஒரு நல்ல பாடல், மெசேஜ் முன்னால் பாடினேன், அதே பாடலை மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், பாடி போகிறோம்.